உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் கௌரவ கையில ஒரு அருவா வேலை வட்டியில் திருநெல்வேலியில் என்னல நம்ம ஊர்ல முன்னாடி அல்வா தான்ல ஃபேமஸா இருந்துச்சு. இப்ப என்னல அருவா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. இது சரிப்பட்டு வராதுல. இந்த நிலைமையெல்லாம் நம்ம தான் மாத்தணும். வாழ போலாம். அது என்னும் பேரினிலே அம்பவாடா ஊரினிலே. என்ன மாப்பிள்ள ஏதோ தனியா பேசிக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ள டேய் மச்சான், எப்படியாவது இந்த ஜாதியை ஒழிக்கணும்டா. கண்டிப்பா ஒழிச்சிடலாம்டா. இப்போ ஓண்டதை ஸ்டார்ட் பண்ணுவோமே. இப்போ நீ லவ் மேரேஜ் பண்ண போறியா அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா? நமக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாதுடா. வீட்டுல பாக்குற புள்ளைய கல்யாணம் கட்டிட்டு குடும்பம் நடத்த வேண்டியதான். சூப்பர்ரா. இப்போ ஒண்ணும் இல்ல, உங்க அப்பா அம்மாட்ட போய் அப்பா எனக்கு பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஆனா நம்ம ஜாதியில வேண்டாம் வேற ஜாதியில பாருங்கன்னு உன்னால சொல்ல முடியுமா? அது வந்து முடியாது. ஆமாண்டா. மாதிரி எவ்வளவு டைரக்டர் படம் எடுத்தாலும் இவங்க திருந்தவே மாட்டாங்கடா. டேய் அவங்கள ஜாதியை ஒழிக்கணும் படம் எடுக்கல. என் ஜாதியை பத்தி நீ தப்பா பேசாத. ஓன் ஜாதி ஏன் ஜாதி ஈக்குவல்னு சொல்லதான் படம் எடுக்கிறாங்க. இவங்க படம் எடுத்தாலும் ஜாதி ஒழியாது. ஜாதியை பத்தி பேசுற கூட்டம் தான் அதிகமாகும். அட ஆமால, இது கூட நியாயமான பேச்சுதான். ஆமா மாப்பிள்ள. இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கிய? வேலையை பாருங்களேன். யாரு? ஹலோ மாமா, நல்லா இருக்கீங்களா? மாப்பிள என்ன எப்படி இருக்கிய? வீட்டுல எல்லாம் சௌக்கியமா இருக்காவளா? நல்லா இருக்கேன் மாமா. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மாமா. சொல்லுங்க மாப்பிள. என்னன்னு? ஃப்ரெண்டுக்கு உங்க கம்பெனில கொஞ்சம் வேலை வாங்கி கொடுங்க மாமா. அப்படியா? ஒன்னும் பிரச்சனை மாப்பிள. ரிச்சு பண்ணி கொடுங்க, பாத்திரலாம். சரி மாமா, அனுப்பிடுறேன். மாமா உடனே கால் பண்றாரு. மாப்பிள ஒன்னும் பிரச்சனை இல்ல. பையன் நல்லா ஒர்க் பண்ணிருக்கான், நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. ஓகே தானே மாமா? ஆனா அட்ரஸ் தான் கொஞ்சம் சரியில்லை மாப்பிள. கீழே தெருன்னு போட்டிருக்குது மாப்பிள. கீழே தெருன்னா கொஞ்சம் நமக்கு கீழே இருப்பானுங்க மாப்பிள, அதான் பாக்குறேன். இல்ல புரியல எனக்கு. மாப்பிள உனக்கு ஒன்றும் சொன்னா புரியாது. நான் ஒன்னே மட்டும் சொல்றேன், அதை மட்டும் கேளு. அந்த பையன்கிட்ட போய் நீ என்ன ஜாதின்னு மட்டும் கேளு, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஹலோ மாமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? கீழ் தெருன்னா அந்த மாதிரி பசங்க எல்லாம் இருப்பாங்களா? மாமா எனக்கு சின்ன வயசுல இருந்து அவன் ஃப்ரெண்டு மாமா. 25 வருஷமா அவன் கூட இருக்கேன். அவன்கிட்ட போய் நான் இப்ப ஜாதி கேட்கணுமா? என்ன மாப்பிள அப்படி பொசுக்குன்னு பேசிட்ட? கம்மி சம்பளம் நான் எங்க ஒர்க் பண்றேன்னா இது நம்ம ஆளுக்கு கம்பெனி. ஆமா, நீ வேணா வரமாட்டுற. இனி சரிப்பட்டு வர மாட்டாங்க. பேசாம சென்னைக்கு போயிடலாம் போல. எஸ் கம் இன். எஸ் சார். Thank you, sir. Thank you. Okay, please get out. Several days later. சார், இது அநியாயம் சார். ஏய் தம்பி, என்னாச்சு? ஆமா சார், ரமேஷுக்கு மட்டும் 500 ரூபாய் இன்கிரிமெண்ட், எனக்கு மட்டும் 498 ரூபாய் இன்கிரிமெண்ட். 2 ரூபாய் ஏன் சார் கம்மியா போட்டீங்க? ஓ ஓகே பா, நீ இப்போ கேபின் போ. நெக்ஸ்ட் டைம் ஈக்குவல் பண்ணிக்கலாம். இருந்தாலும் தப்பு தான் சார் இது. தம்பி கோவப்படாத, நீ கேபின் போ. நெக்ஸ்ட் டைம் ஈக்குவல் பண்ணிக்கலாம். டேய் மச்சான், இந்த 2 ரூபாய் கொடுக்கறதுனால அவங்க சொத்துக்கிட்டு ஏதாவது அழிஞ்சு போயிருமாடா? டேய் மச்சான், அதான்டா நம்ம கம்பெனியோட தனித்துவமே. ஈக்குவாலிட்டி. இல்ல புரியல. சிம்பிளா சொல்லணும்னா ரமேஷ் இருக்குது ஒண்ணு, உன்கிட்ட இல்ல, அவ்வளவுதான். டேய் நானும் ரமேஷும் ஒன்னால ஜாயின் பண்ணோம். 2 பேத்துக்குமே ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் வேற. அது ஒண்ணு இல்ல மச்சான். உனக்கு நடந்த இன்டர்வியூ நல்லா ரீவைண்ட் பண்ணி பாரு, புரியும். ஆமா, இன்டர்வியூ முடிஞ்சோடனே முதுகு தட்டி விட்டாரு. அவ்வளவுதான். நீ போட்டிருக்கியா இல்லையா செக் பண்ணிருப்பாப்ல. என்னடா சொல்ற? நூல். அதனாலதான் ரமேஷை விட உனக்கு 2 ரூபா கம்மி. அடா பாவிகளா, 2 ரூபாய் கம்மி பண்றதுனால நாங்க கம்மியாயிருமாடா? அப்படிதான். என்னத்த சொல்ல, இங்க கிடக்கங்க ஜோக்கரு. வாடா டீ குடிக்க போலாம். டேய் மச்சான், என்னடா ரிசிலேட்டர் போட்டிருக்க? ஆமாடா மச்சான், எங்க ஊர்ல இருந்தாதான் ஜாய் தொல்லன்னு பார்த்தா இங்க அதை விட ரொம்ப மோசமா இருக்கு. அதான் பேப்பர் போட்டேன், பேசாம நார்த் சைடு போயிடலான்றேன். அங்க போனாவது இந்த ஜாதி கீதி தொல்லலாம் இல்லாம நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன்.
ஓகே மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தோஷமா போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். சரி பாப்போம், பை பை. அப்பாடா, ஒரு வழியா நாட்டு வந்தாச்சு. பேசாம இங்கேயே வாழ்ந்துடலாம் போலயப்பா. நமஸ்கார் दोस्तों. வணக்கம். ठीक है भैया, आपका नाम बोलो. இல்ல புரியல. अरे यार तमिल. ठीक है भैया, आपका नाम சொல்लो. नेम. பேரா? ரமேஷ். रमेश. उसका बाद பாத்தா? இல்ல, பாத் இனிமேட்டு தான் பண்ணணும். இப்பதான் வந்தேன், போய் இனிமேட்டு தான் பாத் பண்ணணும். हाँ? अरे यार उसके बाद क्या आता है? अरे यार रुको यार. ए आपका नाम बोलो यार. देवाराम पंडित जी. देवाराम पंडित जी. हाँ अभी बोलो. ஓ, ஃபுல் நேமா? ரமேஷ் கருணாகரன். अरे यार जादी नेम இல்லா? இல்ல, எனக்கு புரியல. ಜಾದಿ ನೇಮ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪ್ಲೇಸ್ ಇಲ್ಲ. கிளம்பு. இங்கேயுமாடா? அடா போங்கடா. இது சரிப்பட்டு வராது. பேசாம நம்ம அப்ராடே போயிடலாம் போல. எவ்வளவு படம் பார்த்துருக்கோம். அப்ராடுக்கு டிக்கெட்டா போடுறா. அப்பா, வந்து இறங்கிட்டோம்டா. ஏதோ நிலாவில கால் வச்ச மாதிரி இருக்கியா. இங்க வந்தாதான் ஜீரோ ஜாதி ஜீரோ மதம். அமெரிக்கா தான். ஜீசஸ். ஹே யார் பாரு, நம்மள வர வைக்கிறாங்க போல இந்தியானால. ஹே why are you here man? Get out man. ban மோடியா? ban. வாழ்த்துக்கள். get out man. இனிமேட்டு இங்கதாங்க வாழ போறேன். இதாங்க என் சொர்க்க பூமி. Hey போய் நியூஸ் பார் man. Oh of additional penalties on India for the country's. ட்ரம்ப் அடிச்சிட்டியடா பம்பு. எங்க நாட்டை விட்டு வெளியே போயிரு. சொன்னா புரியாது. போறேங்க. நீங்க என்ன இவ்வளவு தமிழ் அழகா பேசுறீங்க? எப்படி கத்துக்கிட்டீங்க? வெளியே போறேல கன்ன ஷூட் பண்ணவா? ஏன் போறேங்க. ஐயோ, இங்கேயும் வேலைக்கு ஆகாது போல. பேசாம அங்க ரிவர் போகுது, அங்க ஏறி குதிச்சிட வேண்டியதான். போய் சொர்க்கத்திலேயாவது நிம்மதியா வாழலாம். Stop man. Stop. காப்பாத்த வராரியா? எங்க போனாலும் இந்த ஹியூமனிட்டி மட்டும் மாறவே இல்லை. சாகலங்க. ஹே ஃபூல். இது ஒயிட்ஸ்க்கான சூசைட் பாயிண்ட், பிளாக்ஸ்க்கான சூசைட் பாயிண்ட் அன்செட் இருக்குது. அங்க போய் சூசைட் பண்ணிக்கோ. ஒயிட் பிளாக்கா? ராசிசம். அங்க போனா ஜாதி, இங்க போனா ராசிசம். ஐயோ, அத விடுங்கடா. எனக்கு வேணும் மச்சான் பீஸ், வேணும் மச்சான் பீஸ். பிரியாணியோ வாழ்க்கையோ அட வேணும் மச்சான் பீஸ்.